இந்த விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது தனக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொண்டு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த உலகமும் இன்றைக்கு பார்க்கின்ற அளவிற்கு, ஏன் ஒன்றியமே இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை உற்று நோக்குகின்ற அளவிற்கு இந்த தமிழ்நாட்டை விளையாட்டுத்துறையில் மாற்றி காட்டியது யார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். ஆக அந்த ஆக்கமும் ஊக்கமும் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்கள் தான் இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு நாங்கள் எடுத்து சொல்வோம். ஆக அந்த வகையில் தான் நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 2021 நம்முடைய திராவிட மாடல் அரசாங்கம் அமைந்ததிலிருந்து அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி எல்லாம் பாருங்க. கேலோ இந்தியா நடத்துறதுலேருந்து சரி, சைக்ளோத்தான் நடத்துறதுலேருந்து சரி, டென்னிஸ் போட்டிகள் நடத்துவதிலிருந்து சரி, செஸ் ஒலிம்பியாடு நடத்துறதுலேருந்து சரி, ஹாக்கி போட்டி நடத்துறதுலேருந்து சரி, சர்ஃபிங் கேம் நடத்துவதிலிருந்து சரி, ஸ்குவாஷ் நடத்துறதுலேருந்து சரி, F4 கார் பந்தயம் நடத்துறதுலேருந்து சரி, ஏன் சென்னை செஸ் ஒலிம்பியாட் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நடத்துறதுலேருந்து சரி, எல்லாம் பாத்தீங்கன்னா தனக்கென்று ஒரு இலக்கை வைத்துக் கொண்டு இதெல்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம் இத்தனை காலத்துல. ஆனா இதுக்கு அவ்வளோ ஒரு போக்கஸ் கொடுக்குறாரு. ஏன் எங்களுடைய பிள்ளைங்க படிப்புல இன்னைக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க, ஆனா அவங்களுக்கான தனி திறமையை வளர்த்தெடுக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று பணியாற்றி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் என்று நாம் மறந்திருக்க கூடாது. சரி, அது மட்டும் தான் செய்யறாரா? நீ அடுத்த நாட்டுக்கு நீ போறியா, இல்ல அடுத்த நீ ஸ்டேட்டுக்கு போறியா, நான் போறதுக்கான பயண செலவை நான் தரேன், நீ போய் நீ ஜெயிச்சுட்டு வா. சரி, போயிட்டியா, ஜெயிச்சிட்டியா, சாதனை படிச்சிட்டியா, அதற்கான ஊக்கத்தொகையை நான் தருகிறேன். சரி, ஊக்கத்தொகை மட்டும்தான் உனக்கு தரேன்னா அரசாங்க உத்தியோகத்தில் உனக்கு 3% இடஒதுக்கீடு தரேன் என்று அரசு ஊழியர்களாக மாற்றி காட்டுகிறார். ஆக ஒரு நிகழ்வை அவர் தொடங்கிட்டார்னா அதோட ஃபாலோ அப் எங்க போய் நிக்குது பாருங்க. அவர் கையை பிடிச்சு உங்களை அழைச்சிட்டு போய் ஒரு இடத்துல உத்தியோகத்தில் உட்கார வைக்கிற வரைக்கும் அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தான் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார், நீங்க நம்ம நிறைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பத்தி நம்ம பேசுறோம். இன்னைக்கு தமிழ்நாடு 51% தாண்டி போயிடுச்சு என்று சொன்னா அதுக்கு அடித்தளம் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை. நாங்க போறீங்க ஸ்ட்ராங் பவுண்டேஷன் தான் அது கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமாக அது காட்டுகிறது. அதே போன்றுதான் இன்டர்நேஷனல் லெவலையும் சரி, ஸ்டேட் லெவலையும் சரி, நேஷனல் லெவலையும் நீங்களா இன்னைக்கு சாதிக்கிறீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற, அது குறிப்பாக பாத்தீங்கன்னா நம்முடைய ரிபப்ளிக் டே கேம்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது பாரதியார் தின விளையாட்டுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஓல்டு கேம்ஸ் நியூ கேம்ஸ் கிளாசிஃபை பண்ணி இதுல ஏறத்தாழ 12.5 கோடி ரூபாய் நிதியை நாங்கள் ஒதுக்கீடு செய்து அந்த மாணவ சங்கங்கள்லாம் நாங்கள் தயார்படுத்துவதன் காரணமாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய சாதனையாளர்களாக நீங்க வந்திருக்கிறீங்க. உள்ளபடியே எங்களுக்கு அது பெருமையாக இருக்கின்றது. ஆக தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்திட வேண்டும். தொடர்ந்து இது போன்ற விளையாட்டுத்துறை நீங்கள் சாதனைப்படுத்திட வேண்டும் என்பதை விரும்புகின்றவர் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக அகாடமிக்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எங்க பிள்ளைங்க சாதனை படைப்பாங்க. அது விளையாட்டுத்துறையா இருந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் சாதனை படைப்பார்கள். அது நீங்க வந்துட்டு போயிருக்கிறீங்க. உள்ளபடியே இன்னும் அதிகப்படியாக, ஏன் இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 1 வீக் முன்னாடி